கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. நான் உன்னோடு இருந்து, அப்போ கர்த்தராகிய தேவன் உங்களோடு இருந்து நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்று உங்களுக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுடைய தேசத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்க சொந்த மண்ணுல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை, ஒரு ஆசீர்வாதமான வாசலை கர்த்தர் திறந்து தர போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க என்றால் ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், சமாதானங்கள், சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். அது மாத்திரமல்ல, கடைசி பகுதியை பாருங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவாதவராய் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் இருக்கிற இடத்தில், உங்கள் சொந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை வீடுகளை வாங்க செய்வார், ஆசீர்வதிப்பார், உங்கள் தலைகளை உயர்த்துவார். உன்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொன்ன மனிதர்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவனோடு இருந்தது நிமித்தமாக அவனை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் என்ற சாட்சிகளை கேட்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் என்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் பரிபூரணமாய் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். தடைகளை மாற்றி போடுங்க. தடைகளை தகர்க்கிறவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். ஒரு வழியை வருகிற சத்துருக்களை 7 வழியாக சிதறண்டு போக பண்ணுங்க. காலை தோறும் உடைய கிருபை புதிதா இருக்குமே. உடைய பிள்ளைகளை புது புது கிருபையினால் நன்மையினாலும் திருப்தியாக்குங்கப்பா. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. நீர் பிள்ளைகளோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தேவைகளை சந்திங்க அப்பா. பிள்ளைகள் எந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அந்த இடத்தில் உடைய பிள்ளைகளை தலையை இயேசுவின் நாமத்தினால் நீர் உயர்த்த போகிறீர். ஜீவனுள்ள சாட்சியாக மாற்ற போகிறீர். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறீர், அதற்காக நன்றி. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு தீமையிலிருந்து விலக்கி இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை பரிபூர்ண நன்மையினால் திருப்தியாக்கி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்று நாங்கள் பதில் பெற்றுவிட்டோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.